இதே மாடல் சம் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துருந்தாலே இந்த சம்மை போட்டுட்ருக்கலாம். சரி, சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி என்பவர் வந்து ஏவை விட 20% அதிகமாக வேலை செய்கிறாரு. ஏ வந்து ஒரு வேலை 7.5 மணி நேரத்தில் முடித்தா பி வந்து எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்? இதான் கேள்வி. சரி, சம்முக்கு போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க குத்துக்கத்தை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏபி 2 பேர் இருக்காங்களா? பி வந்து 120, ஓகேங்களா? அதான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? பி வந்து 20%. இந்த வந்து கரெக்டாக போடணும். மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஏ வந்து ஒரு 100% வேலை முடிக்கிறாருன்னு வச்சிங்களேன். பி வந்து ஒரு 120, அதை விட வந்து திறமை வந்தவர் இல்லை, 120% வந்து வேலை வந்து செய்வார்ன்றது தான் அர்த்தம். இதை அப்படியே கேன்சல் பண்ணி நான் 0 அடிச்சிடலாம். அப்புறம் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 5:6ன்னு வரும். இது வந்து இது ஒர்க் எஃபிஷியன்சி, அதாவது உங்களுடைய திறனுடைய விகிதம். அதாவது இது வந்து 4ன்னா 4 நேரத்துக்கு மணி நேரம்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ வந்து 1 மணி நேரத்தில் இவர் 5 பங்கு வேலை முடிக்கிறாருன்னா பி வந்து 6 பங்கு வேலை முடிப்பார்னு அர்த்தம் 1 மணி நேரத்தில். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ வந்து 7.5 மணி நேரத்தில் முடிச்சிடாரு. அப்போ 1 மணி நேரத்தில் 5 முடிக்கிறாரு. அப்போ 7 மணி நேரத்தில் எவ்வளோ முடிப்பார் பாருங்களேன். 1 மணி நேரத்தில் 5னா 7 மணி நேரத்தில் இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 7 மணி நேரத்தில் 35 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பார். அப்புறம் இங்கே ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? 1 ஹவரில் 5 முடிகிறாரு. அப்போ 1/2 hourல் நான் எவ்வளோ முடிப்பார்? அதெல்லாம் பாதி முடிப்பார், ஓகேவா? அப்போ 5ல் பாதின்னு 2.5 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். இப்போ மொத்தமாக 7.5 மணி நேரத்தில் எவ்வளோ முடிச்சிருப்பார்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நான் கிடைக்கும் 37.5 பங்கு வேலை. இதுதான் வந்து டோட்டல் ஒர்க்கு. ஏன்றவர் வந்து 7.5 மணி நேரத்தில் 37.5 பங்கு, ஓகேவா? அதாவது அவ்வளோ பார்ட்ஸு 37.5 பார்ட்ஸ் வேலையை வந்து முடிச்சிருப்பார். இதுதானே இது டோட்டல் ஒர்க்கு. இந்த வேலையை வந்து பி செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பார்ன்றது தான் கேள்வி. பி வந்து வேலை செஞ்சால் 1 மணி நேரத்தில் எவ்வளோ முடிப்பார்? 6 பங்கு, ஓகேவா? 6 பங்கு முடிப்பார். மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 37.5 ஆச்சா? இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணாலே கிடச்சிரும். இது பண்ணினா நான் கிடைக்குன்னா உங்களுக்கு 6 6 மூலம் 36, மிச்சம் என்ன இருக்கும்? 1 ஆச்சா? இங்கே ஒரு 5 புள்ளி வச்சிங்கன்னா 15ன்னு இருக்கும். 15 வந்து 6ஆல் ஆச்சுன்னா கிடைக்குன்னா 25 வரும், ஓகேவா? 6.25 தான் ஆன்சர். அதாவது 6.25, 6 1/4 தான் ஆன்சரு. ஆனால் இங்கே வந்து 6 1/2ன்னு கொடுத்துக்கிறாங்க, ஓகேவா? ஆனால் ஆன்சர் என்னது? 6 1/4 தான் ஆன்சர். நீங்கள் வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்களேன், 6 × 36, அப்போ 6.6க்கு 6 பாயிண்ட் ஏதோ வரப்போகுது, அந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும். ஏன்னா ஆப்ஷனில் 6க்கு மேலே பாருங்களேன் எதுவுமே இல்லை. 6க்கு மேலே இதுதான் இருக்குது. 6 அது கூட கொஞ்சம் வர மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ 6 பாயிண்ட் வர மாதிரி இதுதான் ஆன்சர். சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து அப்போ நான் வரும் 6 1/4 தான் ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரில் மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.